அனுப்பப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் விஜயிடம் 2 நாட்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணையானது நடத்தப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் தேவைப்பட்டால் விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை தினம் ஆஜராக வேண்டும் என விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 3வது முறையாக விஜய்க்கு இந்த சம்மனானது வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த சம்மனை ஏற்றுக்கொண்டு விஜய் ஆஜராவாரா அல்லது வேறு நாளில் ஆஜராவதற்கு அவகாசம் எதுவும் கேட்பாரா என்ற ஒரு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நாளை விஜய் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், அதாவது மார்ச் 10ஆம் தேதி விஜய் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ தற்பொழுது சம்மன் அனுப்பி இருக்கிறது. விஜய் இதனை ஏற்றுக்கொண்டு நாளை ஆஜராக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் மாற்று தேதியில் ஆஜராவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்படும். அதனை சிபிஐ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் வேறொரு நாளில் அவர் ஆஜராகலாம். இல்லை என்றால் விஜயனுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும் பட்சத்தில் அவர் நாளைய தினமே ஆஜராக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதே போல இதற்கு முன் 2 முறை சிபிஐயிடம் ஆஜராகியிருக்கிறார் விஜய். அவரிடம் அப்பொழுது 2 முறை என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது? ஏன்னா 2 முறையுமே 6 மணி நேரத்திற்கும் மேல சிபிஐ விசாரணை தொடர்ந்தது. அது பற்றிய உங்களுடைய விவரங்கள். கடந்த 2 முறையுமே விஜயிடம் காலை 11 மணி அளவில் தொடங்கி மாலை 4-5 மணி வரை விசாரணை நடைபெற்றது. அதில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. குறிப்பாக இந்த விவகாரத்தில் விஜய் மீதும் தாவேகா மீதும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது விஜய் தெரிவித்த நேரத்திற்கு வரவில்லை, 7 மணி நேரம் தாமதமாக தான் கரூருக்கு வந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதே போல அங்கு போதுமான ஏற்பாடுகளை தாவேகா செய்யவில்லை, அதாவது வந்தவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட ஏற்பாடுகளை தாவேகாவினர் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போல கூட்டம் எவ்வளவு வரும் என்பதை கணித்து சரியாக சொல்லவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பான கேள்விகள் தான் விஜயிடம் கேட்கப்பட்டதாக தகவல்கள் நமக்கு தெரிவித்திருந்தன. அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே விஜய் மறுத்திருந்ததாகவும் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தான் முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை, இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறது, அதனை சிபிஐ தான் கண்டுபிடித்து தர வேண்டும் என்று விஜய் சிபிஐ அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்ததாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் தான் தற்பொழுது மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு இருக்கிறது. இது போன்ற விவகாரத்தை